வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு 3 வருடங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய 10-12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, அதாவது மாநில அளவில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே முதல் 3 மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் விழாவை தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு நிகழ்வில் நடந்த ஹைலைட்டான மொமெண்ட்ஸ் என்ன, அவரோட ஸ்பீச்சில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு, அதில் இப்போ என்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது இன்ஃபோ 366. 10-12ஆம் வகுப்பில் பொது தேர்வில் மாநில அளவில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து 3வது வருஷமாக தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் பரிசு வழங்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது ஸ்டார்டிங் முதல் வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்தடுத்த வருஷங்கள் வரும்போது இந்த ஈவெண்ட்டில் நடக்கக்கூடிய குட்டி குட்டி க்யூட்டான மொமெண்ட்ஸு, பசங்க வந்து தலைவர் அவர்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பு என்ன மாதிரி இருக்கு, அவங்க கிட்ட வந்து ரிட்டன் பேக்கா வந்து தளபதி விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய அன்பு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்ல நடக்கும். அதை பார்க்கறதுக்காகவே ஒரு தனி கூட்டமே கிரியேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல பசங்க மட்டும் இல்லாம அவங்களோட அப்பா அம்மாவுமே வந்து கூட வரக்கூடியவங்களையுமே தளபதி மேல எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க, அவங்களுக்குமே வந்து தளபதி மேல இருக்கக்கூடிய அன்புமே வந்து அதிக அளவுல வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கியூட்டான மொமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3வது வருஷம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பரிசு வழங்கும் விழாலையுமே நடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி தளபதி அவர்களோட ஸ்பீச்சில் வந்து அவர் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்கிறாரு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் என்ன அட்வைஸாக கொடுத்தாரு அப்படின்றதுமே ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே மை டியர் யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணாரு. மை டியர் யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் என் நெஞ்சில் கூடி இருக்கும் இந்த ஒரு டயலாக் இல்லாம எப்படி, என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அப்படிதான் வந்து அவரோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணாரு. பசங்களுக்கு சில அட்வைஸ் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, படிப்புல சாதிக்கணும், படிப்பு சாதனை தான், ஆனா ஒரு விஷயத்தை நோக்கி மட்டும் வந்து இருக்காதீங்க. ஏன் நீட் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கா? இன்னும் இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த நீட் அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டும் ஸ்டக் ஆயிடாதுங்க அப்படின்றத அவரோட ஸ்டைல்ல வந்து சொல்லியிருந்தாரு. நீட் மட்டும் தான் உலகமா? ஏன்னா இப்போ வரைக்குமே நீட் தேர்வுகள் நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புகளை உண்டாக்கிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். ஸோ அப்படி இருக்கும் போது அதை நோக்கி மட்டும் போகாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற வாய்ப்புகளையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்தை நோக்கி மட்டும் நீங்கள் போய் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி டிப்ரெஷன் ஆகிறது, அதில் வந்து ஓவர் திங்க் பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. பேரண்ட்ஸ்க்குமே வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பசங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாம அவங்களுக்கு எது பிடிக்குதோ அவங்களுக்கு எது வருமோ அதை பண்ண விடுங்க அப்படின்றதையுமே வந்து ரொம்ப அழகா பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். உங்க குழந்தைங்களோட விஷயத்துல எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ப்ரெஷர் போடாதீங்க, எதுவும் இம்போஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் அவர் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் தான் ஃப்யூச்சர், நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சொசைட்டியை மாற்ற போகிற ஒருத்தவங்களா இருக்கீங்க, யங் லீடர்ஸாக மாற போகிறீங்க அப்படின்றப்ப ஓட்டுக்கு காசு வாங்குறத உங்கள் வீட்டில் இருக்கவங்க பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதையுமே நீங்கள் நோட் பண்ணணும். இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. நீங்க வளர்ந்து வந்தீங்க அப்படின்னாலுமே ஓட்டுக்கு காசு வாங்குறது அப்படின்றது இருக்கக்கூடாது. வண்டியா எடுத்துட்டு வந்து கொட்டுவாங்க பாருங்க இந்த 2026 அப்படின்னுமே வந்து வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க அவர் சொல்லியிருக்காரு. ஸ்டில் ஓட்டுக்கு வந்து காசு வாங்குறத வந்து அனுமதிக்காதீங்க அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. முக்கியமா இன்னொரு விஷயம் வந்து அவர் பேசினது என்ன அப்படின்னா, சாதி. அந்த சாதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ தூரம் நம்மளை விட்டு விலகி இருக்கோ அது நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லது. அது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலக்கி வச்சிருங்க. ஏன்னா இப்போ பெரியார் மேலேயுமே சாதி சாயம் பூசுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லேயுமே வந்து சாதியை வந்து சொல்லி அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாதியை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த சாதி அப்படின்றது நம்ம விட்டு எப்போவுமே ரொம்பவே தள்ளி இருக்கணும் அப்படின்றதையுமே தளபதி விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற
அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. இதுல என்ன அப்படின்னா, லஞ்சம் வாங்காதவங்க யாரு, நல்லவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சு ஓட் பண்ணுங்க. அடுத்த 2026ல அப்படி இருக்கக்கூடிய நபர்களை வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது எல்லாமே அவரோட ஸ்பீச்சோட ஹைலைட்ஸா இருந்தது. அதை தாண்டி இந்த ஒரு ஈவெண்ட்ல குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் நடக்கலாம். அப்படி வந்து ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர் வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே விஜய் அவர்கள் அவரோட ஸ்பீச்சோட எண்ட்ல கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுப்பாரு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு அந்த மாற்றுத்திறனாளி மாணவன் வந்து, நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க, 2026 நம்மளுதுதான், நாங்க உங்க பக்கம் தான் அப்படின்னு அவர் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் வந்து நடந்திருந்தது. எப்பவுமே வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்றப்ப கண்டினியூஸா எத்தனை மணி, 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஆனாலுமே அதே இடத்துல நின்று அந்த சிரிப்பு, அந்த முகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எரிச்சலுமே, எந்த ஒரு சலிப்புமே இல்லாம வர எல்லாரையுமே வந்து சிரிச்ச முகத்தோட வந்து இன்வைட் பண்ணி அங்க நிக்க வச்சு அழகா கட்டி அணைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்லயுமே எவ்வளோ மணி நேரம் ஆனாலுமே அதே அந்த பொன் சிரிப்போட வந்து மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கிட்டு இருக்காரு தளபதி விஜய் அவர்கள். இன்னொரு பக்கம் வந்து அவர் அரசியல் பயணத்துல இந்த ஒரு மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழாவுமே வந்து ஒரு மிக பெரிய ஒரு மைல்ஸ்டோனா இருக்கும் அப்படின்னுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றது ரொம்பவே கிளியர் அண்ட் கட்டா இருக்கு அப்படின்னுமே நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இது முதல் கட்டமா நடக்கக்கூடிய ஒரு பரிசு வழங்கும் விழா. அடுத்த கட்ட பரிசு வழங்கும் விழா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல வந்து நடக்க இருக்கு. ஸோ அந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்க போறாரு. இந்த வீடியோல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பரிசு வழங்கும் விழால எந்த ஒரு மொமெண்ட் வந்து ரொம்பவே வந்து ப்ரெஸ்டீசியஸா நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க, அண்ட் தளபதி விஜய் அவர்களோட இந்த பரிசு வழங்கும் விழாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ரெகுலரா இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காம Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.